சுவிசேஷத்தின் நோக்கம் ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்குவது. எங்கே? இங்கே வெளியரங்கமாக்குவது. ஜீவனானது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு இந்த சரீரத்தை தரித்து கொண்டிருக்க நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் என்று சொன்னார், மனிதன் யோசிப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, மனிதன் பேசுவதற்காக படைக்கப்பட்டவன். பிரமாணம் என்றால் அது சட்டம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு அந்த சட்டத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை சட்டம் தன் கடமையை கையத்தட்டு உங்கள் மீது ஒரு சட்டம் இருக்கிறது. அது ஜீவனுள்ள ஆவியின் சட்டம். அந்த ஜீவனின் சட்டம் தன் கடமையை உங்கள் சரீரத்தில் செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த வசனத்தை இங்க இருக்கிற எல்லாரும் விசுவாசிக்க ஒவ்வொரு நபரும் விசுவாசிக்க ஒவ்வொரு நபரும் சுகமடைய ஆரம்பிக்கிறான். Praise God. Hallelujah, 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 hallelujah. ஸோ சபை இதை விசுவாசிக்கணும். ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை என்ற மறந்தனால தான் ஸோ இந்த வியாதி சோமாயிரும். அது கொஞ்சம் கஷ்டம் சார், அது கொஞ்சம் சோமாகணும். நம்ம ஜெபிப்போம், ஊக்கத்தோடு ஜெபிப்போம். இப்படிலாம் பலதரப்பட்ட படிக்கட்டுகள் அங்கே ஏன் வருகிறது? சுகத்தை பெறுவதிலே படிக்கட்டுகள் எப்படி வந்தது? அது சுகமாயிரும், இது கட்டாயம் சுகமாயிரும். அது சுகமடைவதற்காக ஜெபிப்போம், கர்த்தர் சுகத்தை தரணும், எதிர்பார்ப்போம். இப்படி பலவிதமான படிக்கட்டு சொற்கள் ஏன் வந்தது? இந்த ஒரே ஒரு சொல்லை நாம் மறந்து போனபடியினால். இந்த சொல் என்ன சொல்லுகிறது? அவர்கள் பலவீனப்பட்டவன், வியாதிப்பட்டவன் அல்ல. பலவீனம் அப்புறம் வியாதி அப்புறம் மரணம். அவன் என்ன சொல்றான்? அவர்களில் பலவீனப்பட்டவனே. சபையை குறித்த தேவனுடைய திட்டம் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருக்கக்கூடாது என்பதுதான். உங்களை குறித்த தேவ திட்டம் தான். யாராவது ஒருவர், சார் நான் பலவீனப்பட்டுக்கலாமா சார் அப்படின்னா நீங்க பலவீனப்பட முடியாது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம். சொல்லுங்க, நான் ஒரு பிரமாணத்தின் கீழ் இருக்கிறேன். அந்த பிரமாணம் என்னை அடக்கி ஆளுகிறது. அந்த பிரமாணம் தனக்கு ஏற்றாற் போல என்னை சுருட்டி இழுக்கிறது. அது என்னுடைய உணர்வுகளிலே, என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய செல்களிலே அது ஆளுகை செய்கிறது. அந்த பிரமாணத்தின் பெயர் ஜீவனின் பிரமாணம். நல்லா கையை தட்டி ஜீவனின் பிரமாணம். Come on, say ஜீவனின் பிரமாணம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது, என்னை ஆளுகை செய்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்திற்கு ஒரு கடமை இருக்கான். எப்படி? சட்டத்திற்கு ஒரு கடமை இருக்கான். ஒரு ப்ராஃபட் என்று ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, உனக்கு இதை செய்வதற்காக பரலோகம் கடமைப்பட்டிருக்கிறதுனாரு. கேன் யூ பிலீவ் தி ஸ்டேட்மெண்ட்? பரலோகம் கடமைப்பட்டிருக்கிறது. இயேசு பரலோகத்தை எனக்கு உதவி செய்வதற்கு
கடமைக்குட்படுத்தி இருக்கிறார். பரலோகம் கடமைப்பட்டிருக்கு. Come on, brother. Come on, brother. Receive, 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 receive. Receive the anointing. Receive it. உங்களுக்கு உதவி செய்வதற்கு பரலோகம் கடமைப்பட்டிருக்கிறது. பரலோகம் கடமைப்பட்டிருக்கிறது. அப்ப சட்டத்துக்கு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை அது நிறைவேற்றணும். அதனால சட்டம் தன் கடமையை செய்யும் என்கிறார்கள். அப்படியே உங்கள் மீது ஒரு சட்டம் இருக்கிறது. அது ஜீவனுள்ள ஆவியின் சட்டம். அந்த ஜீவனின் சட்டம் தன் கடமையை உங்கள் சரீரத்தில் செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். அது செய்யும். சொல்லுங்க, அது செய்யும். அது செய்யும் சார். அது செய்யும் சார். ரபா ரபோ ஷகா ரபா லஹாத ராமநாதி அங்கோ. நாம் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. நாம் எல்லோருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதில் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் உண்மையில் உண்மையான விசுவாசம், வலிமையான விசுவாசம், வல்லமையான விசுவாசம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதில் தான் இருக்கிறது. என்பதில் தான் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, காலையில் போட்ட ஊசிக்கு மதியம் வரைக்கும் விசுவாசத்தோடு காத்திருக்கிற வேலை செய்யும்னு. It is finished, but you are eagerly waiting for the reaction even though you didn't feel anything positively. எதுவுமே உணரலன்னா கூட நீ போட்ட ஊசியை நம்பிட்டு சரியாகன்னு காத்திருக்கிற உனக்கு நீ பண்ணின ஜபத்தில் நீ சுகமாவேன்னு ஏன் நீ காத்திருக்க முடியலன்றதான் என் கேள்வி. நீ பண்ணி முடிச்சிட்ட, ஆனால் அது உனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்கு என்கிற விசுவாசம் தான் இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லை. நம்மள்கிட்ட இல்லை. ஒன்றுமே நடக்காட்டினா கூட சாப்பிட்ட மாத்திரைக்கு ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிற எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்கலனா கூட விசுவாசத்தோட பண்ணியிருக்கிறேயா? ஏன்னா மாத்திரை சாப்பிட்டா சுகமாவன்றது எத்தனை % உண்மையோ அதை விட விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்பது 1000 மடங்கு உண்மையுள்ளது. 1000 மடங்கு உண்மையுள்ளது. 1000 மடங்கு உண்மையுள்ளது. 1000 மடங்கு உண்மையுள்ளது. உங்களுக்கு ஒரு ஜீவனின் பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம் தன் கடமையை செய்யும். ஆமா, சந்தோஷமா கடந்து செல்லுங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். ஆமென். ஆமென், 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 ஆமென். தூரமான புறச்சாதி எனக்கு ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்தரவே. சபை, இந்த உலகம் இதுவரை பார்த்திராத வகையிலே மெத்தட்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் மெத்தட்ஸ். இதுவரை இந்த உலகம் பார்க்காத மெத்தடு, இதுவரைக்கும் சபை பார்க்காத மெத்தட்ல எல்லாம் வருகிற நாட்களில் சுகமளிக்கிறது நடைபெற போகிறது. யூனிக் மெத்தட்ஸில் ஆமென், ஆமென். சபையானது இதுவரை பார்க்காத மெத்தட்ல எல்லாம் சுகமளிக்கிற வல்லமை என்ன செய்ய போகுது? ரிலீஸ் ஆக போகுது. பல விசித்திரமான வினோதமான முறைகளில் எல்லாம் சுகப்படுத்தப்பட போகிறார்கள். பல விசித்திரமான முறைகளில் ஜனங்கள் சுகப்படுத்தப்பட போகிறார்கள். பல வினோதமான முறையிலே சுகப்படுத்தப்பட போகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பல மெத்தடெல்லாம் இனி வருகிற நாட்கள்ல ஆவியானவர் அந்த மெத்தட்ல எல்லாம் ரிலீஸ் பண்ண போறார். ஓ ஹalleluya. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க
தைரியம் தந்து ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே இலையே. Yes, Lord. ரத்தமே சிந்தப்பட்ட இலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. Come on everybody, amen. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணத்திற்குள்ளாய் நான் இருக்கிறேன். எல்லாரும் சொல்ல, ஆவியின் பிரமாணத்துக்குள் இருக்கிறேன், ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கிறேன். என் மீது ஒரு பிரமாணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, அது ஜீவனின் பிரமாணம். கரங்களை தட்டி ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளாகிய பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அதுதான் ஜீவ பிரமாணம், என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. 2 பிரமாணங்களை பற்றி இங்கு பைபிள் பேசுது. ஒன்று மரணத்தின் பிரமாணம், இன்னொன்று ஜீவனின் பிரமாணம். உலகம் முழுவதும் ஆதாம் பழத்தை புசித்த போது மரணத்தின் பிரமாணத்துக்குள்ளாய் கடந்து வந்தது. அந்த பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு எல்லாருக்குள்ளேயும். ஆதாம் பழத்தை புசித்ததுனால இங்க இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலையும் மரணத்தின் பிரமாணம் கிரியை செஞ்சிச்சு, நம்ம மேலேயும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கு காட்டு ஒளிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிவ மரத்தோடு இணைக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கு ஜீவனின் பிரமாணம் மரணத்தின் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிட்டு, இப்பொழுது நான் ஒரு ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கிறேன். அந்த பிரமாணம் எனக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அது மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து பாருங்க. மரணத்தோட பிரமாணம் பலவீனம், மரணத்தோட பிரமாணம் வியாதி. அந்த மரணத்தோட பிரமாணம் வேலை பார்க்குது. ஆனா ஜீவனுடைய பிரமாணம் சுகம், ஜீவனுடைய பிரமாணம் ஆரோக்கியம், ஜீவனுடைய பிரமாணம் ஐஸ்வர்யம், ஜீவனுடைய பிரமாணம் வலிமை, ஜீவனுடைய பிரமாணம் சக்தி, ஜீவனுடைய பிரமாணம் நீடிய ஆயுள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தூரமான புறஜாதி எனக்கு கமா be serious in dealing with God given positive things. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ரத்தமே. எல்லாரும் உணர்ந்தவர்களாய் ஆமென். பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாய் ஆமென். இன்னொரு தடவை சொல்லுவோமா? அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை எனக்குள்ளே ஜீவனை கொடுக்க கூடாததை
நியாயப்பிரமாணம் எனக்குள்ளே தர முடியாத ஜீவனை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. என் மீது ஆளுகை செய்கிற அந்த பிரமாணத்திற்கு நன்றி சொல்லுகிறோம், அந்த சட்டத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி சொல்ல, என் மீது கிரியை செய்கிற, என் மீது ஆளுகை செய்கிற அந்த ஜீவனின் சட்டத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஜீவனின் சட்டத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த ஜீவனின் சட்டத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களில் பலவீனப்பட்டவன், எங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமில்லை, 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 ஒருவனுமில்லை. எங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமில்லை. காரணம், நாங்கள் ஜீவனின் சட்டத்திற்குள் இருக்கிறோம். அந்த சட்டம் தன் கடமையை செய்யும். கரங்களை தட்டி ஆமென், ஆமென். அந்த சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த சட்டம் தன் கடமையை செய்யும். ஆமென். எஸ் லார்ட். வருகிற நாட்களிலே விசித்திரமான வினோதமான முறையிலெல்லாம் சுகமளிக்கிற வல்லமை ரிலீஸ் ஆகும். நீங்கள் வேணாலும் பாருங்கள், இது ஒரு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும். உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வகையில் எல்லாம் கூட கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும்? ரிலீஸ் ஆகும். அது மரணம் வேலை பார்த்ததை விட விசித்திரமான வழியிலெல்லாம் வேலை பார்க்க போகுது. ஒரு கைப்பி லிஃப்ட்டில் அந்த சுவிட்சை தொட்டக்கூடாதான். தொட்டவன் அடுத்தால் தொட்டுட்டான்னா வைரஸ் என்ன செஞ்சதுதான்? பரவிடுதான். இனிமேல் ஜீவன் எப்படிலாம் பரவ போகுது பாருங்க. தட்டு தட்டு தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. ஆமாம், 8ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு போகிறத அமுக்கிட்டு நீ போகிற, அன்னைக்கு 8க்கு வர்றவன் ஃபுல்லாக சுகமாகறான். எட்டாவது நம்பர் அமுக்கினவன் எல்லாம் அன்னைக்கு வல்லமை பாஸ் ஆகுது இயேசு நாமத்தில். ஸோ அதாவது இன்னைக்கு வரும்போது ஆவியானவர் சொன்னார், மரணமானது நன்மையானதை கொண்டு, அதாவது பாவமானது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை பிறப்பித்தது. பாவத்தோட வல்லம் என்ன தெரியுமா? நல்லதை வச்சே கொன்னுச்சு. சபையில் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசி உன் பரிசுத்தம் பத்தலை, அதனால் தெருவில் பிச்சைடுறா. உன் பரிசுத்தம் பத்தலை, அதனால் தெரு நாய் மாதிரி திரிடா. உன் பரிசுத்தம் பத்தலை, அதனால் உனக்கு சுகம் கிடையாதுடா. உனக்கு பரிசுத்தம் பத்தலை, அதனால் உனக்கு உன் கடன் அடையாதுடா. உன் பரிசுத்தம் பத்தலை, அதனால் உன் குடும்பமே விளங்காமல் போகும்டா என்கதை போன்ற பிரசங்கங்கள், கோடிக்கணக்கான பிரசங்கங்கள். நன்மையானதை கொண்டு பேசும்போது எதை வச்சு தான் பேசினா? நன்மையானதை கொண்டு நமக்கு மரணத்தை பிறப்பித்தான். வரும்போது ஆவியானவர்கிட்ட சொன்னார், தேவனானவர் தீமையானதை கொண்டே உனக்கு ஜீவனை பிறப்பிக்க போறேங்க. சொல்ற புரியுதா உங்களுக்கு? நிறைய விஷயத்தை என் நெகட்டிவாக வச்சே பேசுவார் தேவன். அது பாரு, அதை பாடுறா, அதை பரவச்சுடா. ஆமாம், அப்போ இது அப்படி தான் பரவும் அப்போ பிசாசு ஏன் இப்படிலாம் உனக்கு சொல்லி கொடுத்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு தீமையானதை வச்சே என்கிட்ட நிறைய நல்லது பேசுவார். பாருங்க, நீங்கள் சொல்கிறார் தொட்ட ஒரு லிஃப்ட்டில் தொட்டதில் வியாதி பரவச்சுல. ஆமாம், அப்போ ஜீவன் பரவாதா? ஜீவன் பரவாதா? அப்போ தேவன் நல்லா பாருங்க, தீமையானதை கொண்டு, இதெல்லாம் தீமையானது இதை வச்சே உங்களுக்கு ஜீவனை தரப்போறார் இயேசு நாமத்தில்.
விசித்திரமான வினோதமான பல முறைகளிலே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உலகத்துக்குள்ள சபைக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். பல விசித்திரமான வினோதமான வழிகளிலெல்லாம் தேவன் ஜனங்களை சுகப்படுத்த போறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜனங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்கிற வார்த்தையை நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். இந்த உலகம் அதை பார்க்கட்டும், ஆச்சரியப்படட்டும். மெய்யாகவே இவர்கள் தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்கிற 1000 காரணங்களில் ஒன்று, 1000 விஷயங்களில் ஒன்றாக இது மாறட்டும். ஜனங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்ம ஒருவருனையும் கூட விசேஷம் உலகமெங்கிலும் தேவனுடைய வார்த்தை கேட்கிற எல்லாரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். Praise God. Hallelujah. So happy. ஜீவனின் பிரமாணம் உங்களுக்குள் வேலை செய்கிறது. எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க. சட்டம் தன் கடமையை செய்யும்.